ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா ரவை வடை எப்படி செய்ய போகிறேன்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும், பதத்துக்கு வரும். அதுக்காக இப்போ நம்ம வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஒரு பீஸு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு 2 கொத்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு போட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து பச்சை மிளகா வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போடலாம். உப்பு வந்து நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு வந்து கம்மி, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரவையை எடுத்து வச்சுருக்கிறோம், அந்த ரவையை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு சிட்டிக்கு நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கோம். பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம். நம்ம வந்து 1 கப்பு ரவை போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம ஃபாஸ்ட் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஓரளவுக்கு பதம் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து உப்புமா மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு பண்ணிடணும். இது வந்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம கையில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வடை தட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம உளுத்த வடை எப்படி தட்டுறோமோ அதேமாரி இந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு கையில் சப்போஸ் ஒட்டிச்சுன்னா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம், தண்ணி தொடவணும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தட்டி போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம சைஸு மீடியம் சைஸ் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு போடலாம். இதை பாருங்கள், ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. கலரை வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம வந்து எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது